ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டுக்குள்ள இருக்குது. இது மொத்தமாக வந்துட்டுனா ஃபோர்த் ரூட்டுக்குள்ள இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து 1/2 எழுதிக்கலாம், கியூப் ரூட்டை வந்து 1/3 எழுதிக்கலாம், ஃபோர்த் ரூட்டை 1/4 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்குது? கியூப் ரூட்டுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டு அந்த கியூப் ரூட்டை எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 1/3 போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? √4. அப்போ எக்ஸை வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் பவரில் இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் 2/3 வரும். இந்த 4 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? √4 வந்து எக்ஸ் பவர் 2/3 எதுக்குள்ள இருக்குது? √4குள்ள இருக்குது. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் 2/3 √4ங்கிறத 1/4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஃபர்தர் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் 2 ஓகேங்களா 4 3 12ன்னு சொல்லி வரும். இதை சால்வ் பண்ணோம்னா 1 2 2 6 2 12 வரும். அப்போ ஆன்சர் எக்ஸ் பவர் 1/6.